அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, சில பேர் பழகுவாங்க, சில பேர் கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. ஆனால் அந்த சில பேர்னால் வாழ்க்கையில் கஷ்டம் அல்லது அதிர்ஷ்டம், அவங்க நன்மையோ தீமையோ நமக்கு நடந்திருக்கும். அப்படி சில பேரோடு நம்ம பழகிக்கொண்டே தான் இருப்போம். அடுத்தடுத்துன்னு உறவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட உறவுகளில் யார் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார்கள், யார் அந்த நன்மையை கெடுப்பார்கள் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பவர்கள் யார், கெடுப்பவர்கள் யார் அவர்களை அப்படின்ற பதிவை பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். எப்பவுமே மற்ற மனிதர்களை எடை போட்டு ஒரு கணக்கு வழக்கோட, வாக்கு விஷயத்தில் கூட, பேச்சு விஷயத்தில் கூட அவர்கள் என்ன சொல்லினார்களோ அதை பதிலுக்கு சரியாக சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக எண்ணம், சொல், செயல் மற்றவர்களை எடை போட்டு கணித்து அதற்கேற்றபடி தான் சொல்வார்கள். சரி, அப்படி இருந்துமே சில உறவுகள்கிட்ட பிரிவு ஏற்பட வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஏன்னா நம்ம நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அங்கே பிரச்சனை தான் நடக்கும். சரி, அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை கெடுக்கக்கூடியவர்கள், உங்களோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அவங்க யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது ஒரு ராசியாக வரக்கூடியது மேச ராசி. இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக உங்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், நில சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்து துலா ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகளுக்கு அல்லது உங்களிடமிருந்து ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போவதற்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். உங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கு இதற்கெல்லாம் அவர்கள் காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து கும்பராசியில் பிறந்தவர்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மூலமாக தேவையில்லாத அலைச்சல், நிறைய பயணம், நிறைய ட்ராவலு, அவர்களாலேயே செலவுகள் அதிகரிக்கும். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுடைய வேலை, தொழில் இந்த இரண்டிலுமே பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும், தடை வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த 4 ராசியினர் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து தெரியாமலோ அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு கெடுதல் நடந்து கொண்டே இருக்கும். அதுவே கொடுக்கக்கூடிய ராசினர் எந்தெந்த ராசினர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலாவது வரக்கூடிய ராசி கடக ராசி. இந்த கடக ராசிக்காரர்கள் மூலமாக எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் அவர் மூலமாக கிடைக்கும். காதல், அந்யோன்யம், அன்பு அப்படின்ற ரேஞ்சில் அவங்ககிட்ட நல்லபடியாக இருக்கும். அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில் பிறந்தவர். இவர்களோட நல்ல ஒரு படிப்பு விஷயத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய தொழில் விஷயத்திற்கும், மேலும் உங்களுடைய பொருட்கள், சொத்துக்கள் உருவாக விஷயத்துலேயே அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பான இருக்கும். இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவங்க. ஸோ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு நண்பர்களாக, உறவாக இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அந்த ராசிக்காரங்களை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அவங்கள ஏதோ ஒரு ஆதாயம் நீங்கள் பெறுவீர்கள். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சிக ராசியில் பிறந்தவர். ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கூட இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை நல்ல ஒரு வழிக்கு வழிகாட்டுதலாக இருப்பார்கள். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அவர்கள் முன்னின்று அதை உங்கள்கிட்ட தப்பிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களும் அந்த மாதிரி ஒரு நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஸோ இந்த 4 ராசினர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்புகள் ஏற்பட்டால் அவர்களை விட்டு விடாதீர்கள். அவர்களோட நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. தனிப்பட்ட முறையில் அவர்கள் காரணம் அல்ல. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஈர்ப்பு விசை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஈர்ப்பு விசை உண்டு. அப்படி உங்களுடைய மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு எதிர்ப்பு விசையும் ஈர்ப்பு விசையும் இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.